உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எல்லாம் எனக்கு ஒரு அக்கா. ஜனனி யாரு? உன் தம்பி பொண்டாட்டி தானே. ஜனனி அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொன்னேன்ல, நீ என்னமோ அவளை ஒரு எதிரி மாதிரி பாக்குற. ஏன் உன் சோத்துல வந்து மண்ணள்ளி போட்டாளா? அக்கா, உனக்கு ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? உன் வீட்டுக்காரர் பெரிய இவர் மாதிரி பேசுறாரு. அவர் அக்கா தங்கச்சி உன்னை மதிக்கல, முகம் கொடுத்து பேசலன்னு அழுதுகிட்டே வந்தியே, ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படித்தானே ஜனனிக்கு இருக்கும். என்னடா விட்டா பேசிட்டே இருக்க? தயவு செஞ்சு பேசாம இருங்க, அதான் உங்களுக்கு மரியாதை. சிவா, நீ உள்ள வாடா. கொஞ்சம் என்ன பேச விடுமா. ரம்யா, என்னைக்காவது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா? சொல்லிருக்கேனா? இத போய் உங்க அப்பா கிட்ட கேளு. ரம்யா தான் என் மருமகன்னு சொல்லி சொல்லி அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டாங்க. ஏன் இவளுக்கு அறிவு இல்ல? ஒரு மனுஷனோட நடவடிக்கையிலேயே அவன் மனசுல என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியாது. சரி, ஆசைப்பட்ட, அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? ஜனனியை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாமா மாமான்னு என் பின்னாடியே வந்து சுத்துனியே, என்னடி அர்த்தம் அதுக்கு? வெக்கமா இல்ல? இருட்டுக்குள்ள வந்து கட்டி பிடிக்கிறீங்க. பார்த்தால எனக்கு அருவருப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காது, போ ஓடி. டேய் சிவா, ஏன்டா இப்படி பேசுன? பேசிதாம ஆகணும். பேச வேணான்னு பார்த்தா எனக்கு வார்த்தை அதிகமாயிட்டே போகுது. நல்லா கேட்டுக்கங்க, ஜனனி என் பொண்டாட்டி. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் தான் கேட்பேன், நான் தான் கேட்கணும். அவளை அசிங்கப்படுத்தினா என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். மரியாதையா இருந்தா நானும் மரியாதையா இருப்பேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. சிவா தம்பி, ஜனனி புடவை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாள், பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? சொல்லிட்டீங்கல்ல, ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு. ஜனனி, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ இப்ப செலக்ட் பண்ணு. அதுல பெஸ்ட் எதுன்னு நான் செலக்ட் பண்றேன், சரியா? கண்டிப்பா ஐயா, என்னென்ன எடுக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் கணக்கும் ஓனர்ட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா, சரி. எல்லாருக்குமே சொல்றேன், இத பாருங்க, எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கங்க. விலை ஒரு பிரச்சனையே இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையா பிடிச்சத பார்த்து எடுத்துக்கங்க. சரிப்பா, நான் சொன்னல பாத்தியா? பொறுமையா பார்த்து எடு. அக்கா, இது பெருசா நல்லால. ஓகே மாதிரி தான் இருக்கு. வேற பாரு. மாமா, இந்த புடவை எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? என்ன ஏன் கேக்குற? பிடிச்சிருந்தா எடுத்துக்க. பொண்டாட்டிக்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணுவீங்களா மாமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்கிற அளவுலயாவது எனக்கு செலக்ட் பண்ணலாம்ல? பாரு, ஜனனிக்கு சிவா செலக்ட் பண்ணுவான்ல, அவன் ஓகே சொல்றத நீ எடுத்துக்க. ஜனனி, நீ தான் பாரு. நான் எடுத்துக்கிறேன். அக்கா, அங்க பாரு. ஏய் ஜனனி, இது சூப்பரா இருக்கு. ஆமால, அது எனக்கு தான். குடு 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 குடு. ஏய், கரெக்டா சொன்னா அமராவதி. பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த புடவையை பாரு, அப்படியே மாம்பழம் மாதிரி பளபளன்னு இருக்கு. நீ மட்டும் கட்டுன்னு வச்சுக்கேன், அப்படியே தங்கம் மாதிரி தகதகன்னு இருக்கும் உனக்கு. ஆமால, குடு குடு குடு. இது குடாங்க ஜனனி. ஏய் ஜனனி, குடுமாங்க. போடுங்க போடுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? இன்னும் 4 புடவைங்களை எடுத்து போடுங்க. நல்லா இருக்கு. நீ பாரு ஜனனி. இந்தாங்கம்மா, இத பாருங்க. அத பாரு, கொடுங்க.
ஜனனி அது எப்படி இருக்கு பாரு. அம்மா இந்த கலர் பாருங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடியே தம்பி செலக்ட் பண்ணிட்டாருமா. கட்டி பாருங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். எனக்கு தெரியும் ஜனனி, இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு. அதான் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு தம்பி உங்க பிளானு. சூப்பர் செலக்ஷனு. தேங்க்யூக்கா. சரி, எல்லாரும் புடவை பார்த்துட்டீங்களா? நான் எடுத்து வைக்கணுமா? அண்ணே கொஞ்சம் பொறுங்க. ஜனனி நீ புடவைய கட்டிட்டு வா, ஒரு தடவை பார்த்துட்டா நல்லது. சரி. எனி ஹெல்ப்? வெக்கம் கெட்டவன், அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான். ச்சே. ஜனனி இருமா, அம்மா இல்லல, நான் கூட வரேன் இரு. ஐயா, நான் உங்களை சந்திச்சது இல்ல, ஆனா அம்மாவை நல்லா தெரியுங்க. அம்மா இருக்காங்களா? அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி சரி. தெரிஞ்சவரா போயிட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. ஐயா, ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் வீடு தேவை இருக்காங்கய்யா. வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டாருங்கய்யா. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாங்கய்யா. தம்பி, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் 3 மாசத்துக்கெல்லாம் வாடகை விட முடியாதுல்ல. பேசாம நீங்க ஏதாவது ஹோட்டலா பார்க்கலாமே. ஐயா, 3 மாசத்துக்கெல்லாம் யாரும் வாடகைக்கு விட மாட்டாங்கன்னு நானும் சொன்னேங்கய்யா. ஆனா அண்ணனுக்கு ஏதோ வேண்டுதலுங்களா. நம்ம தானுமலையான் சாமி கிட்ட ஏதோ காலையிலயும் சாயந்தரமும் 2 வேளையும் பூஜை செய்யணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருங்களா. நீ கேட்ட மாதிரியே கண்டிஷன் பில் கிடைச்சிருச்சு. நீ உன் இஷ்டப்படியே மார்த்தாண்டத்திலேயே தங்கியிருந்து காலையிலயும் சாயந்தரமும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுக்கலாம். ஐயா, வாழ்க்கையில தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் இந்த விபத்து வேற. ஜோசியர் பரிகாரம் செய்யலைன்னா உயிருக்கே ஆபத்தா முடியும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஐயா மனசு வச்சா. மாமா பாவம் மாமா, சாமி விஷயம் ஏதோ வேண்டுதல் சொல்றாங்க, கொஞ்சம் யோசிக்கலாமே. ஜனனி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.